தன்ராஜ் அவர்களுக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் என்னதான் மோதல்? ஒரு காமன் பர்சனுக்கு வந்து ஒரு அமைச்சர்கிட்டயே இந்த மாதிரி பேசுற அளவுக்கு தைரியம் வருமா? நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏன் போய் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கக்கூடியவர்கள் தான் ஜாஸ்தி. இந்த தன்ராஜ் அவர்கள் இவ்வளவு ஒரு சரளமா பேசுறாரு, ஈக்குவலா டஃப் கொடுத்து பேசுறாரு, அவருமே இந்த இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு, நீ வா போன்னு உரிமையிலையும் பேசுறாரு அப்படின்னா அப்ப என்ன இருக்கு இவங்களுக்குள்ள? நான் எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டுமா அப்படின்னு அவரை கேட்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி என்ன வெளில சொல்லிட்டுமா? நிறைய பேர்கள் உள்ள அடிப்படுது. அதுல மெயினா சவுக்கு சங்கர் அவர்கள் பேர் அடிப்படுது, இன்னொன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேர் அடிப்படுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படும் போது இப்போ தன்ராஜ் எங்கே இருக்கிறார் இந்த ஆடியோ விவகாரம் வெளியான பிறகு? அதே சமயம் இவரை காணவில்லை அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து பெருசாக பேசப்பட்டது வந்து அவரோட பெண் கல்யாண தப்பு தான். அதாவது அவங்க பெண் சொந்த பெண்ணையே வந்து அவர் ஜாதி வெறி பிடிச்சி இது பண்ணுறாரு. ஏன்னா அவர் இந்த இடத்துல தெலுங்கு நாயுடுன்னு சொல்லப்படுது, அந்த இடத்துல இருக்கிறதுனால அதையே அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி டிஎம்கேவோட அடியால் தான் இந்த தன்ராஜ் அப்படின்னும். சார் இப்போ அவர் இல்லை காணோம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இவரே ஏதாவது பண்ணிட்டாரா அவரை, இல்லை அவர் எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க, இல்லை அவர் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு பெரிய சஸ்பெக்ட் வந்து இப்போ நம்ம ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் அக்கட்சியில் இருக்கக்கூடிய தன்ராஜ் அப்படிங்கிறவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல் அப்படிங்கிறது வந்து ஆடியோவாக வெளியாகி இருக்கு. அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளையும் அதில் பயன்படுத்தி இருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு யோசிக்கும் போது பல விதமான தகவல்களை வந்து பல்வேறு நபர்கள் வந்து சொல்கிறாங்க. தன்ராஜ் அவர்களுக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் என்னதான் மோதல்? அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ரோஷத்தை தாண்டி ரொம்ப பீப் போடுற மாதிரி இருக்குது வேர்ட்ஸ் எல்லாமே. அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கே கிளியராக அது தெரியுது கேட்கும்போது. என்னென்னா, ஆம்பளையாக இருந்தால் இது பண்ணு, நீ நேரில் வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 நிமிஷம் இரு, ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் அங்கே போகுது. ஒன்று. ரெண்டாவது, அதில் எல்லாருக்கும் வந்துட்டு இது உண்மைதானா அப்படிங்கிறத தாண்டி இது எப்படி ஆகுதுல கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நார்மல் பர்சன், ஓகே, ஒரு காமன் பீப்புள், என்னதான் நம்ம தான் வந்து எல்லாரையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் ஆட்சி தான், மக்கள் தான் உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு காமன் பர்சனுக்கு வந்து ஒரு அமைச்சர்கிட்டயே இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு தைரியம் வருமா? பேஸ் இருக்குள்ள நமக்கு. ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களை பார்த்தாலே ஐயோ நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏன் போய் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கக்கூடியவர்கள் தான் ஜாஸ்தி. இந்த தன்ராஜ் அவர்கள் இவ்வளவு ஒரு சரளமாக பேசுறாரு, ஈக்குவலாக டஃப் கொடுத்து பேசுறாரு, அவருமே இந்த இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு, நீ வா போன்னு உரிமையிலையும் பேசுறாரு அப்படின்னா அப்ப என்ன இருக்கு இவங்களுக்குள்ள? ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ப இவர் ஏதோ பண்ணியிருக்காரு, உண்மையெல்லாம் சொல்லிட்டுமா, நான் எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டுமா அப்படின்னு அவரை கேட்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி என்ன வெளில சொல்லிட்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி என்னதான் இருக்கு உங்களுக்குள்ள? ஏன்னா இதெல்லாம் த்ரெட்டனிங்காக தானே இருக்கும். சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள திருட்டுத்தனம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நீ பண்ணதில் நான் வெளில சொல்லிட்டுமா, இல்லை நான் ஒன்று சொல்லிட்டுமா, வெளில சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை இவங்க அவங்கள வந்து எதாவது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பழிவாங்கும் படலமாகவும் அந்த இடத்துல இருக்கலாம், இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லைங்க இவர் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, நானும் கூட சேர்ந்து தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு வந்துட்டு மனசாட்சி உறுத்துச்சுங்க, நான் நல்லவனா மாற போறேங்க, நான் வந்து வெளில சொல்றேங்க அப்படிங்கிற ஃபேக்டரும் இந்த இடத்துல இருக்கலாம். இருக்கும்போது தன்ராஜ் இந்த சேகர்பாபு அப்படின்னு எடுக்கிறப்போ நிறைய பேர்கள் உள்ள அடிப்படுது. அதில் மெயினாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேர் அடிப்படுது, இன்னொன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேர் அடிப்படுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படும் போது சரி யார் இந்த தன்ராஜ் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, சொல்லப்பட்டது இவர் ஒரு ரவுடி அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே, தன்ராஜ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சி, ஓகே, திமுகவுக்கு வந்துட்டு இவர் ஒரு பின்புலமா இருந்துட்டு நிறைய ரவுடிசம் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதா இருக்கட்டும், விசுவாசமான நபர்ன்றதை தான். இந்த விசுவாசம் நல்ல வழியில இல்லை அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா விசுவாசி அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு நலனுக்காக நல்ல விஷயத்துக்காக போராடுறவங்க நம்ம விசுவாசின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க எங்க வேணா போய் உட்காருங்க, என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்காக நான் யாரை வேணா அடிக்கிறேன், உதைக்கிறேன், யாரை வேணா கொலை பண்றேன் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸோ நல்ல விஷயம் கிடையாதுல்ல. அது அப்படியே விசுவாசி நம்ம சொல்லலாம் இல்லையா, எனக்கு விசுவாசிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ திமுகவோட ஒரு பெரிய விசுவாசி அப்படின்னும் சொல்லப்படுது. சேகர்பாபுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுனும், இன்னொன்று இவரை கையில் வைத்து கொண்டு தான் சேகர்பாபு வந்து நிறைய விஷயங்களை செய்தார் அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வெளில பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஐ திங்க் இவ்வளோ விஷயம் வெளில வருது, பட் ஆனால் அவர் தரப்புல எதுவும் மறுப்பு வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா, இன்னும் சேகர்பாபு தரப்புல இருந்து. ஏன்னா இவ்வளோ குற்றச்சாட்டு நம்ம நிறைய சொல்கிற மாதிரி தான், நம்ம 2 பேரே இருக்கோம், அது ஒரு அமைச்சர் ஒரு பதவியில் இருக்காரு, யாருமே அவங்களோட பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்க கூடாதுன்றது தான் அந்த இடத்துல நடப்பாங்க. உடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மறுப்பு அறிக்கை தெரிவிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்ல இந்த இடத்துல. எதுவுமே நடக்காதது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா சேகர்பாபு அப்படின்னும் போது இவருமே முதல்ல அதிமுக, அப்புறம்
திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு செல்லப்பிள்ளையாக இருக்கிறாருன்னும் போது முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப விசுவாசியாக இருந்தவர், ரொம்ப செல்லப்புள்ளியாக இருந்தவர் அப்படின்னும் அந்த இடத்துல சொல்லப்படுது. இன்னொன்று இப்போ வந்து என்னன்னா, இன்னொன்று இதில் நிறைய விஷயம் என்ன சந்தேகத்தின் பேரில் அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதாவது சேகர் பாபு அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், தென் செல்வ பெருந்தகை அவர்கள், ஓகே, இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் டெத்துலையும் இவர் பேர் பெருசாக அடிபட்டுச்சு. சேகர் பாபு அவர்கள் பேர் ஒருவேளை இவர் பண்ணியிருப்பாரோ, இவர் மீது சந்தேகம் இருக்குது, இவர் ஏங்க ஃபைனல் சார்ஜ் ஷீட்குள்ளே ஏங்க எந்த வகையிலையும் கொண்டு வரல, ஏங்க எதுலையுமே என்கொயரிக்குள்ளே கொண்டு வரல, நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருந்தது அந்த இடத்துல. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே கொளத்தூர் பெரம்பூரை சார்ந்தவங்க தான். பெரம்பூரில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஓகே, ஏன்னா இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலையே வந்துட்டு நிறைய இன்னும் நமக்கு கொஸ்டின்ஸாக தான் இருக்குது அந்த இடத்துல இல்லையா. இது வந்து என்னன்னா, இவருக்கு நல்ல மதிப்பு வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா முன்னாடி இதில் வந்து 10,000 வாக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து ஜாதி ரீதியாக இல்லாமல் எல்லாரும் முன்னேறணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஸில் அவர் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கட்டும். அட் த சேம் டைம் அவருக்கு அவருடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது, செல்வாக்கு அதிகமாகிட்டே இருக்குது, இவரை விட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒன்று. 2வது தொழில் போட்டினும் சொல்லப்படுது. 3வது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷயம் அந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் தாண்டி சேகர் பாபு இங்கிருந்து இன்னைக்கு இந்து அறநிலைய துறையோட அமைச்சராக இருக்கார் அவர் அப்படின்னும் போது நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் தாண்டி இங்கே பார்த்தோம் அப்படின்னா, யார் இந்த சேகர் பாபு அப்படின்னு போகணும்னா, முதல்ல அவரோட அரசியல் ரீதியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இங்கே வந்துட்டு சரிதாவுடைய கணவர் மகேஷ்குமார் 6வது வார்டு கவுன்சிலர், அவரோட செல்லப்பிள்ளை, ஐ மீன் அரசியல் ரீதியான ஒரு வளர்ப்பு தான் இந்த சேகர் பாபு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லப்படுது. அதை தாண்டி இவரோட வேலையே என்ன, இவர் எப்படி இவ்வளோ விசுவாசியாக இருக்கார் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னா, அந்த அடியாட்கள் எல்லாரையும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டாக மாற்றி கொடுக்குறது. ஓகே, இந்த பிளாக் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹேட் செக்யூரிட்டி. ஓகே, அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு 40 அடியாட்களை வந்துட்டு சீருடையில் செக்யூரிட்டி அவர் அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஐ மீன் கட்சி ரீதியாக இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடியாட்கள் கன்வர்ஷன் டு எல்லாம் நீங்கள் யூனிஃபார்மில் போட்டுட்டிங்கன்னா நீங்களாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ், யூனிஃபார்ம் இல்லைனா நீங்களாம் அடியாட்கள் ரவுடிஸ் அந்த மாதிரி இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம். அதை தாண்டி சரி ஓகே, இவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட சொந்த குடும்பத்துக்குள்ளேயே அங்கே ஒரு சஸ்பெக்ட் இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா இவர் வந்து ஜனவரி 10, 1963 சென்னையில் கிருஷ்ணசுவாமி கோவிந்தம்மாள் அவங்களுக்கு பிறந்த 2வது பையன் அப்படின்னும், முதற் பையன் பேர் வந்து இந்த இடத்துல தேவராஜ், இவர் கூட பிறந்தவங்க 4 சிஸ்டர்ஸ், ரமீலா, சுமிதா, காந்திமதி, லதா, இவங்க 4 பேருன்னு சொல்லப்படுது. நான் குடும்பத்துக்குள்ளே ஒரு சஸ்பீஷியஸ்ன்னு சொன்னேன்ல, இவங்க அண்ணன் தேவராஜோட மரணம் வந்துட்டு தற்கொலைன்னு சொல்லப்படுது. இப்போ தன்ராஜ் எங்கே இருக்கிறார் இந்த ஆடியோ விவகாரம் வெளியான பிறகு? அதே சமயம் இவரை காணவில்லை அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் எழுதி வராங்க. குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் இது மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, சொல்கிற மாதிரி தன்ராஜ் அவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து காணவில்லை அப்படிங்கிறதும் ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, இல்லை சவுக்கு சங்கர் பற்றின விஷயங்களும் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து யாரும் இன்னும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அவர் வீட்டில் வந்து கழிவுகள் மலம் வந்துட்டு எல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஊற்றின ஒரு விஷயத்த அவரோட கொள்கைகள் வேறு மாதிரி இருக்கலாம், கோட்பாடுகள் வேறு மாதிரி இருக்கலாம், அவர் பேசுகிற விதங்கள் ஓகே அது எல்லாமே வேறு மாதிரி இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் ஒரு பேசிக் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையாங்க. இதே இப்போ யார் இதை செய்ய சொன்னாங்க, அவங்க வீட்டில் அதை பண்ணியிருந்தா அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? ஒரு பேசிக் ஒரு ஹியூமனிட்டி பேஸில் ஒரு மனிதாபிமானமான ஒரு கொஸ்டினாக இந்த இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி சவுக்கு சங்கர் விஷயத்தில் அதுக்கு என்னன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம். இவர் தான் அதுக்கும் உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சவுக்கு சங்கர் அவர்களே சொன்னதாகவும் அங்கே சொல்லப்படுது. என்னன்னா தன்ராஜ் அவர்கள் ஆளை காணும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியும். இந்த ஆடியோ மேபி அவர் வீட்டில் அந்த மலம் கழிவுகள் வந்து கொட்டப்பட்டதுக்கு அப்புறம் சில தினங்களில் வந்து பேசின இப்போ வெளியே வந்திருக்கு அந்த ஆடியோ. பட் பேசின ஒரு ஆடியோனும் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. ஏன் இது வந்து இதுவாக சீரியஸாக எடுக்கப்படுது அப்படின்னா, சேகர் பாபு அவர்கள் ஊருக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய பெண் விஷயத்திலே ரொம்ப கொடூரனாக தான் அங்கே வந்து நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. திரும்ப ஏன் இது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விஷயத்திலே கொண்டு போய் லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி, மனிதர்களாக பிறந்த எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் வந்து இந்த சேகர் பாபு அவருடைய பெண்ணுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். வீரப்பன் அவர்களுடைய 2 பெண்ணுக்கும் அவர் தான் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சார். அதில் ஒருத்தவங்க வந்து இது வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் வாங்கி செகண்ட் கல்யாணமும் இப்போ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னன்னா, சேகர் பாபு அவர்கள் வந்து பெருசாக பேசப்பட்டது வந்து அவரோட பெண் கல்யாணம் தப்பு தான். அதாவது அவங்க சொந்த பெண்ணையே வந்து அவர் ஜாதி வெறி பிடிச்சி இது பண்ணுறாரு. ஏன்னா அவர் இந்த இடத்துல தெலுங்கு நாயுடுனும் சொல்லப்படுது அந்த இடத்துல இருக்கிறதுனால அதையே அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும். ஜெயகல்யாணி அவங்க பெண்ணு, சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இங்கே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, கலப்பு திருமணம் அப்படிங்கிற மாதிரி. இது முதல்ல எப்படி கலப்பு திருமணம் வரும்னு தெரியல. ஜாதி மறுப்பு
திருமணம் தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கலப்பு திருமணம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பண்றது பேர் தான் வந்து இந்த இடத்துல கலப்பு திருமணம் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம். பட் ஜாதி மறுப்பு திருமணம் ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவர் பொண்ணு மேல வச்சிருந்த ஒரு விஷயத்துக்கு, ஒரு வெறிக்கு வந்துட்டு காவல்துறையும் உடந்தையாக இருந்ததோ அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல மறைஞ்சு அந்த இடத்துல வாழ்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதுல இருந்து பூனே வரைக்கும் போனதா வந்து இதில் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இருந்தாங்க, அப்புறம் பூனே போகும்போது ட்ரெயின் டிக்கெட்டுக்காக அவங்களோட ஆதார் கொடுத்து பயணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. உடனே சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த ஒட்டேரி இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களை இங்கிருந்து அனுப்பி அந்த சதீஷ்குமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததா இந்த இடத்துல சொல்லப்படுது. கொண்டு வந்து பெண்ணை அதுலேருந்து நாடு கூட கடத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் கொண்டு போய் கொஞ்ச நாள் அவங்கள வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைனும் அந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்தது. சரி, யார் இந்த சதீஷ்குமார் அப்படின்னு பார்த்தா இவரும் டிஎம்கேல தான் இருக்காரு. சதீஷ்குமார் அவர்களும் டிஎம்கேல தான் இருக்காரு. டிஎம்கே மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தான் இந்த சதீஷ்குமார் அவர். அவங்க வீட்டுக்கு வரும்போது போகும்போது இருந்து இவங்களுக்குள்ள வந்து காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போய் தஞ்சம் புகுந்ததே ஸ்டாலின் அவர்களுக்கிட்டையும் உதயநிதி அவர்களுக்கிட்டையும் தான். அப்போதான் அவங்க கூப்பிட்டு என்னன்னா, உன்னோட ஒரு சித்தாந்தம் சைவம் அப்படிலாம் அதை நீ உன்னோட வச்சுக்கோ, பட் கட்சி ரீதியாக அதை கொண்டு வராதுன்னு சொன்னதாகவும், இவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்க வரைக்கும் இவங்களுக்கு அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேஃப்டிங்கிற ஒரு விஷயமும் அவரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இது வந்து முதல் விஷயமா இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி டிஎம்கேவோட அடியால் தான் இந்த தன்ராஜ் அப்படின்னும், ஒருவேளை இவங்களுக்குள்ள இவர் ஏதாவது கேட்ட பணத்தை குடிக்கலையா, இல்லை என்ன பிரச்சனையாச்சோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஆனது, ஏதோ ஒரு மோதல் ஏற்பட்டதின் விளைவாகத்தான் இவர் வந்து அந்த இடத்துல வெளில போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடவா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒன்று. பெருசாக இப்போ அவர் இல்லை காணோம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இவரே ஏதாவது பண்ணிட்டாரா அவரை, இல்லை அவர் எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க, இல்லை அவர் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு பெரிய சஸ்பெக்ட் வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே கிரியேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு பண்ணி நன்றி மேம். நன்றி.